So நம்ம last வந்து we have done up to ஏங் பதாந்தாத் அதி. Okay, ஏங்கஹ பதாந்தாத் அதி. So when there is a padam, ஏங்ல end ஆறுது. ஏங்னா A or O. அதுல padamma, it should be ஏங் ending. It should be padam also. So what is a padam? Subantam or tingantam is a padam. Okay. இது இருந்ததுன்னா at that time atti, when it is atti means what? At, it is followed by at. Haswa akaram. Atna the taparakaranam vardu inga. At taparakaranamna. I hope you remember the technical terms which I say. At abinana haswa akaram. So when A or O is followed by haswa akaram, then what will happen? It will remain the pararuta, purva rupam only will remain. Okay, the purvasya rupam eva bhavati. That only becomes, that only we say purva rupa sandhi, but it is yengaha padantat ati purva ekaha purva parayoho. So purva parayoho eka adeshaha. பூர்வ ரூபஸ்ய ஆதேசக. அதனாலதான் அதை நம்ம சந்தியில சொல்லும்பொழுது பூர்வ ரூப சந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது ஹரே பிளஸ் அவ அப்படின்னு சொல்லும்போது ஹரேவ. For that akara we use the அவக்ரஹ சின்னம். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். So next we have to see Sarvatra Vibhasha Koho. Okay. I'll just share the book. Sarvatra Vibhasha Koho. So Vibhasha Koho. Loke Vede che Antasya Goho Ativa Prakriti Bhava Padante Go Agram Gogram Yengantasya Kim Chitra Vagram Padante Kim Goho. Okay. இதை நம்ம ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் we are saying. இப்போ என்ன சொல்றாங்க? சர்வத்ர விபாஷா கோஹோ. So vibhasha means what? Optional. Okay, vibhasha அப்படினாலே optional. Goho, go சப்தஸ்ய லோகேவா வேதேவா, வேதத்திலையும் இருக்கலாம், இல்லை லௌகிக ரூபத்துல நம்ம லோகத்துல நம்ம யூஸ் பண்ற சாமானிய இதுல. ஓகே, லோகே வேதே, when the padanta, the end ending go shabda is followed by one short akara, there is an optional prakriti bhava also without sandhi changes. Okay, எப்படி இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சர்வத்ர. ஓகே, விபாஷா கோஹோ, அதுல நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிறோம். பிரகிருத்தியா பிரகிருத்தியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து பிரகிருத்தியா ஏங்கக பதாந்தஸ்ய அதி சம்ஹிதாயாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ கோ பிளஸ் அக்ரம். ஓகே, அக்ரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்க என்ன இது கொடுத்துருக்கா? அக்ரம். ஓகே, கோ பிளஸ் அக்ரம். இப்போ இது இஸ் அ பதம். கோ இஸ் அ பதம். இட் இஸ் அ பதம். இட் கேன் பி ஆப்ஷனல் இன் ஏங்க பதாந்தா தத்தி ஆல்சோ, ஆர் it can be prakriti bhavaha also.
Prakriti bhavaha means what? Prakriti na anna, same. It retains the thing, same thing. Go plus agram can be go agram or go agram. Nama purva rupa sandhi vandaduna. Nama akarasya sthane avagraham podrom. Okay. So go gram. இன்னும் அடுத்தது நம்ம இன்னும் அவங்ஸ் போட்டா என்ன செய்யணும் பார்ப்போம். அப்போ நம்ம இன்னும் ரூபங்கள்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ அக்ரம், கோக்ரம், ரெண்டு ரூபம் எடுத்துக்கலாம். கோ அக்ரம் அப்படியே பிரகிருதி பாவ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரகிருதி பாவ? பிரகிருதி பாவனா natural state. How it was earlier, the same state it will maintain now also. Okay, so that is why we say yang. So padante, padantattala irkanam. அது என்ன சொல்றா? பதாந்தத்துல go plus agram இருந்ததுன்னா we can either say go agram or you can also use the gogram. Okay, நம்ம இப்போ வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஏங் அந்தஸ்ய. ஏன் அந்தஸ்ய அப்படின்னு சொல்றான்னா the சித்ரகு அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. சித்ர, சித்ராக, காவக, எஸ்ய சக. One who has, அதாவது சித்ராக, காவக, எஸ்ய சக, சித்ரகுஹு. சித்ரகுஹுனா யாருன்னா யார் வந்து நிறைய வர்ணங்கள் நிறைந்த கவு வச்சிருக்காங்களோ, varied colored cows. A person who has got varied colors cows, we say a owner, we say he is a chitraguhu. Okay, இந்த சித்ரகோஹோ அக்ரம் அப்படின்னு வரும்போது சித்ரகுவம் அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து we will just leave it. இதுக்கு நம்ம பின்னாடி வரும்பொழுது we will see. இப்போ ரெண்டு ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷனல், ஒன் இஸ் கோ அக்ரம் அண்ட் ஒன் இஸ் ஏங்க பதாந்தா ததி. அந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ கோ சப்தம் ஹஸ் டூ ஆப்ஷன்ஸ் ஹியர். ஓகே, அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. Anybody has any doubt in this? You can ask me. What are the two rupams I said? One is go agra. இப்ப நியாயமா பார்த்தா நம்மளுக்கு என்ன வரணும்? ஓகாரா பிளஸ் அக்காரா will be அவ், கவாகிரம்னு வரணும். கரெக்டா? But we are not doing that. We are doing prakriti bhava. அப்ப go agram அப்படியே இருக்கும். இன்னொன்னு வந்து ஏங்க பதாந்தா ததி, இந்த முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல. அப்ப ஏங்கன்னா go means what? ஏங்கல தானே வருது. It's a padantam. So go plus agram. So here we can use the avagraha chinnam using purva rupa sandhi. These are கோ சப்தத்துக்கு மட்டும்தான் இல்லையா அந்த பிரகிருதி பாவம்? ஆமா, கோ சப்தம் மட்டும்தான். ஓகே ஓகே, அதான் கோ தான். அதான் சர்வத்திர விபாஷா கோஹோ. ஓகே, there is கவாகிரம் வரும். அது நம்ம அவங்ஸ் போட்டா என்ன பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம். அது அந்த கோ சப்தத்துக்கே இன்னும் வரும் நிறைய. பட் we will see that when we go there. இப்போதைக்கு ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. கோ அக்ரம் பிரகிருதி பாவ, கோக்ரம் that will be ஏங்க பதாந்தா ததி. Okay, then the next one is a very tricky sutram, anekal shit sarvasya. Okay, anekal shit sarvasya அப்படிங்கிற. சர்வஸ்ய, இப்போ ஷித்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் இத்னா என்னது? கொஞ்சம் apply your mind. We have studied what is it. கித்னா என்ன, மித்னா என்ன, டித்னா என்ன? கித்னா ககாரம், மார்க்கம் வரும் அது. கித்னா டவர்க்கம் வரும் அது. இத்னா ஈ வரணும். ஷித்னா என்ன? ஷகாரம். ஷகாரம், ஷகாரா இத் யத்ர ஷித் இதி கதயதே. Wherever shakaram is with, we say it is shit. Correct? இப்போ ஷப்பு,
இப்போ ஷப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு தாத்துவோட விகரண பிரத்யா இஷப், புவாதி கணத்தோட விகரண பிரத்யா இஷப். அதுல நம்ம என்ன சொல்றோம், இந்த ஷப்ல பகாரா கோஸ் பயா 1.3.3 halantyam and shakara is the yit. That is again lashaku attadite 1.3.8 la போயிடுறது. So we say it is a pit, it is also a shit. I hope you remember that we studied it very earlier. So இங்க என்ன சொல்றானா, இந்த அந்த ஷிட்டுங்கிறத ஞாபகம் வச்சுட்டோம்னா, அநேகால் ஷிட் சர்வஸ்ய. அப்போ சர்வஸ்ய அப்படின்னா என்ன, எல்லா இடத்துலயும். அநேக அல் ஷிட் சர்வஸ்ய. அப்போ ஷகாரஹ இத்யஸ்ய சஹ, அதுதான் ஷித். தட் பிகம்ஸ் அ பகுவ்ரீஹி. சர்வஸ்ய அப்படின்னா நம்ம வெறும்னா ஒரே ஒரு லெட்டர். இப்ப நம்ம எங்க சந்தி பண்ணுவோம், எங்க ஸ்தானியா இருக்கோ அங்கதான் சந்தி பண்ணுவோம். I hope all of you remember what is sthani. ஏங்கஹ பதாந்தாத் அதி. இப்ப ஏங்கஹ becomes the ஸ்தானி. எங்க காரியம் நடக்கிறதோ அதுதான் ஸ்தானம். இங்க என்ன சொல்றா, அநேகால் ஷித் சர்வஸ்ய. I just ஒரு சின்ன இது. Somebody is not on mute. Please mute yourselves. இப்போ are you able to see anything? Nothing. Okay. Are you able to see the whiteboard now? தெரியுது மாதா. Okay. இப்போ அநேகால் ஷித் சர்வஸ்ய அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அநேக அல்லு. ஓகே, அநேக அல். அநேகன்னா என்ன அர்த்தம், நான் ஏகா இஸ் அநேகா. ஒரு அல்லு இல்ல, இங்க அநேக அல், நிறைய அல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லுனா என்ன. See, there are some technical words that you have to remain. You have to remember. Alluna enna, all the vowels and all the consonants put together. Akaram arabhya lakaram varai. Okay, ha al. நம்ம அச்சு plus al is al. Okay, so al. அப்ப அநேகால். அப்போ அநேகால் ஷித் சர்வஸ்ய அப்படின்னா சர்வஸ்ய ஸ்தானி. அப்ப இது எல்லா இடத்துலயும் ஸ்தானமா ஆயிடுறது. ப்ளீஸ் டோன்ட் டச் த போர்டு. என்ன ஆயிடுறதுன்னு உங்களோட லைன் வந்துருவோம் எனக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம சப்தம். இப்ப ராம சப்தம் நம்ம எடுத்துப்போம். இப்ப ராம சப்தத்தோடு இன்னைக்கு யாரு பிரேயர் சொன்னாலோ சுவோ ஜஸ்ட் சொல்லுங்க. மாதா நான் தான் சொன்னேன் மாதா. சொல்லுங்க. சு அவுட் ஜஸ் அவுட் ஷஸ் டாபியாம் பிஸ். அவ்வளவுதான். டாபியாம் பிஸ். பிஸ். ஓகே, இப்போ திருத்தியா விபக்தி பகுவச்சனம் இஸ் பிஸ். கரெக்டா? இப்போ we know that the supratyaya for the tritiya vibhakti bahuvachanam is bis. இப்போ there is a sutram that says ato bisa ais அப்படின்னு இருக்கு ஒரு சூத்திரம். அப்போ பிஸ்ஸோட இடத்துல ஐஸ்ன்னு வருது. அப்போ இது ஸ்தானி.
Try to understand. If you cannot understand, please ask me again. Just உங்க மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. அநேகால் ஷித் சர்வஸ்ய அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஸ்தானி ஆயிடுறது. அநேகால் இப்ப இந்த இடத்துல இது வந்து அப்பவாதம் டு அலோந்தியஸ்ய. நம்ம அலோந்தியஸ்யன்னு பார்த்தோம். என்னது? அந்தியஸ்ய அல்லு, அல்லு அந்தம் நம்ம பார்த்தோம். சுதி உபாசிய அதுல வந்து அந்தத்துல இருக்கிற அல்லுன்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்றா? அநேகால், எல்லா அல்லும், அநேகால் சித்து சர்வசியன்ட்ட. அப்போ இதுல என்ன சொல்றா? அநேகாலும் ஆதேசமா ஆயிடுது. So what is the ஆதேஷா here? ஐஸ் வந்து எதுக்கு ஆதேசமா வருதுன்னா அநேகாலுக்கும் ஆதேசமா வருது. சோ இந்த பிஸ்ஸுக்கு வந்து ஐஸ் ஆதேசமா வருது. Are you able to get me? புரியுதாமா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க மத்த. Okay. The others, all of you mute. Then I don't want extra sounds. இப்போ ஓகே, இப்போ எப்படி ஆயிடுறதுன்னா இப்போ ஒரு இதுக்கு இப்போ பிஸ் வந்து நீங்க என்ன சொன்ன? டாபியாம் பிஸ். இப்ப இந்த பிஸ் தான் பிரத்யா, சுப்ரத்யால பிஸ் இஸ் த பிரத்யா. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ராம பிளஸ் சு. கரெக்டா? ராமா பிளஸ் சு. பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துக்கு என்ன பிரத்யா? ராமா பிளஸ் சு. இப்ப ராமா பிளஸ் சு நம்ம என்ன பண்றோம்? சகாரா பிளஸ் உ. அப்ப இது வந்து போயிடுறது. உபதேச அச்சனுநாசிக இத்து. சோ ராம பிளஸ் இது வந்து கடைசியில ரூவா மாறும், அப்புறம் விசர்க்கமா மாறிடும். அது நம்ம விசர்க சந்தி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ராமஹான்னு மாறிடும். ஓகே, இப்ப இங்க என்ன? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் வருது. அது அதர்ஸ் ஆல் ஃபர்கெட் இட். இப்போ அநேகால் ஷித் சர்வஸ்யனா ஆதேசம் வந்து சர்வஸ்ய ஸ்தானே, எல்லாத்தினுடைய இடத்துலயும் ஆதேசம் வருது. அப்போ அத்தோ பிஸ் ஐஸ் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அப்போ பிஸ்ஸோட இடத்துல ஐஸ் வருது. நல்லா பாத்துக்கோங்க. பிஸ்ஸோட இடத்துல ஐஸ் வருது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ராம பிளஸ் பிஸ். இப்போ இங்க அநேகால், அநேகால், அநேகால்னா நிறைய அல். நான் ஏகால். ஓகே, ஒரு அல்லு இல்ல, நிறைய அல்லு இருக்கு. இதனுடைய இடத்துல ஆதேசம் வந்து ஐஸ் வருது. சோ ராம பிளஸ் ஐஸ். அப்போ ராம பிளஸ் ஐ. ஓகே, Rama plus I, the Sakara will go away. Then again, the Purvasya, adala varum, and the Sutramla varum. So it will become Ramaihi, the end. There are many Sutrams involved. Only one thing now at this stage, what you have to understand is, Anekal Shit Sarvasyana, எல்லா இடத்துலயும் அந்த ஆதேசம் வருது. அப்ப ஆதேசம் வந்து எல்லா அல்லுக்கும், அல்லோட இடத்துலயும். அலோந்தியஸ்யனா என்னது? அந்தத்துல இருக்கிற அல்லுக்கு தான் வரும். வேறஸ் அநேகால் ஷித் சர்வஸ்ய அப்படின்னா அந்த ஆதேசம் வில் பி இன் ஆல் த அல் அப்படின்னா த்ரூ அவுட். இப்ப அந்த பூ இருக்கு, பூ. அதே மாதிரி அஸ் தாத்து, அஸ் தாத்து, அஸ் தாத்துவோடு ரிட்லகாரம் நம்ம பண்ணணும்னா நம்ம எப்படி பண்றோம்? அசிஷ்யத்தி நான் பண்றோம், நம்ம பவிஷ்யத்தி தானே பண்றோம். கரெக்டா? வாட் இஸ் த ரிட்லகாரம்? ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார் அஸ் தாத்து பவிஷ்யந்தி, பவிஷ்யத்தி தான் பண்றோம். சோ அந்த இடத்துல என்ன ஆயிடுறது? ஆவோட அஸ்ஸோட இடத்துல பூதாத்து வந்துடாரு. Are you able to get me now?
அதாவது இந்த இந்த நீங்க சொல்ற அலோன் தஸ்ய எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் வரும். இட் இஸ் அப்ளிகபிள் எவ்ரிவேர்ங்கிறது. அலோந்தியஸ்யல நான் என்ன சொன்னேன்? அலோன் அநேகால். தஸ்ய ஓகே இப்ப சொன்னல அது. அலா அநேகால் ஷிட் சர்வஸ்ய. அநேகால் சர்வஸ்ய. இந்த சேஞ்ச் வந்து எல்லா இடத்துக்குமே எல்லா இடத்துலயும் வரும். ஓகே ஓகே. So the whole thing will change. எப்படி நம்ம அஸ் வந்து பவிஷ்யத்தின்னு வருது, அப்ப அந்த இடத்துல அஸ்ஸோட இடத்துல தானே வருது. So it will go totally like that. Okay? மத்த I'm able to get. மத்த இது வந்து வெறும் பிஸ்ஸுக்கு மட்டும்தான் வருமா இல்ல எல்லா இதுக்குமே இல்ல வருமா? இப்போ இதம் இருங்க வரேம்மா ஒரு நிமிஷம். I will just rub it out and show you. எங்கெல்லாம் வரும் அப்ளிகபிளோ அங்கெல்லாம் அப்ளை ஆகும். இப்போ தசல் பிரத்யே வருது இல்ல, தசல் பிரத்யே பஞ்சமியில வரும், பஞ்சமியில வரும். பட் 1 minute I'll just show you. இப்போ இதம் இதம் பிளஸ் தசல். தசல்ல வந்து தஸ் தான் போடுவோம். ஓகே, அப்போ இந்த இதம் அப்படிங்கிற இடத்துல that becomes ish. That is again idam will become ish. That will become இந்த இடத்துல ish வரும். That will become sh. So இத்தகன்னு வரும். So இந்த full இதுக்கே ஈ மட்டும்தான் வரும். புரியுறதா? அநேகால் அச்சு இதுதான். அப்ப இந்த தஸ் ஆட் பண்றோம், இத்தஸ் அப்படின்னு வரும். அப்புறம் சகாரா will become ரூ, அதெல்லாம் நீங்க அப்புறமா படிப்பேள். that will become one விசர்கா. இந்த தா எப்படி லோபமாயிடுறது, அது தம் வந்து இஷ் ஆயிடும் அப்படி. Nice. That is why I said anekal, right? It's not one al. Aneka al. அது புரிஞ்சது எல்லா இடத்துலயும். இப்ப வந்து இந்த தம்ங்கிறத எதுக்கு நீங்க இஷ்யூ ஆச்சு, அதுவும் புரிஞ்சது. தம் வந்து இஷ்யூ தான் வரும்னு எப்படி தெரியுங்கிற இல்ல, அது நம்ம இஷ்யூன்னு இமேஜின் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இமேஜின் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி நமக்கு தெரியும்? தெரியலன்னா you just leave it and learn it as itaha. ஓகே ஓகே ஓகே. அதான் இல்ல தம்முக்கு இந்த கேஸ் ஆஃப் இப்ப இதம் அந்த இஷ்யூ தம்முக்கு பதிலா ஏன் எடுத்துக்கணும்? இப்ப நமக்கு that is wait what you are asking, that there is another sutram which is in the 5th adhyayam, which we all, nobody will ask a question if they know the whole Panini. We are learning half. That is why we don't know. பாணினி வியாக்கரணப்படி போகும்போது அந்த இதமுக்கு இதம் பிளஸ் தசல் வந்தாலே அந்த இதம் will become ish only. Okay okay. அப்ப அந்த ஷகாரா will become இத்து. So it is shit. அப்ப shit will be anekal. shit sarvasya. Okay da. Okay, so that is மத்தா சாரி மத்தா, இந்த பிஸ்ல வந்து அது எப்படி ஐயா மாறும்? அது ரூலா மத்தா? அது ரூல். அது அத்தோ, அது வந்து சூத்திரமே அத்தோ பிஸ் ஐஸ் அப்படின்னா என்னன்னா அத்தோ. அத்தோனா என்னது? அத்தக. அத்துனா என்னது? இது ஹரஸ்வ அக்கார ராமத்ல ராமா. ஏன்னா இப்ப சீதாக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ இதே வந்து சீதாக்கு நீங்க எடுத்துக்கோங்க. சீதா pen is not writing. I don't know why it's not writing. சீதா, இப்ப நான் சீதா எடுத்துட்டேன்னா இப்ப இங்க நான் பிஸ் போட்டேன்னா திருத்தியா விபக்திக்கு இப்ப என்ன வரும்? சீதாபிஹி. சீதாபிஹி வந்துடுறது இல்லையா? இதுக்கு பதிலா நம்ம ஆலந்தி யூஸ் பண்றோம். ஏன் வந்து அது வரல? ஏன்னா நான் என்ன சொன்னேன், சூத்திரம் என்ன சொல்லுது? பார்வதி மேடம் கன்ஃபியூஸ். இது வந்து என்னன்னா, ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ்.
No, don't confuse. இப்ப சீதாக்கு ஏன் வரலைன்னா, what did I say? The sutram said அத்தோ பிசா ஐசு. Okay, அத்தானா என்னது? Only hraswa akara. Tapara karanam will come there. அப்ப hraswa akarattukku தான் பிசா will become ஐசு. இங்க ஆகாரம் இருக்கிறதுனால இங்க சீதா பிளஸ் பிஸ் will not become ஐஸ். புரியுதா நித்யா மேடம்? மாதா புரியுது மாதா. சோ அதனாலதான் இது அநேகால் ஷித்து சர்வஸ்ய. அப்ப எல்லா இடத்திலையும் அது மாறுறது. தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, இதுதான். ஒரே ஒரு சந்தேகம். இந்த இதம்ல வந்து அந்த அநேகால்ல வந்து இப்ப ஈயும் வந்து அல்லது தானே வருது. ஆமா, அது அது எப்படி ரீட்டைன் ஆகுது? கரெக்ட். நீங்க கேக்குறது நல்ல கேள்வி. இப்ப அத்தோ பிச ஐஸ் இருக்கு இல்லையா சார்? அதுல ஏன் சார் அதுல வந்து ஏன் வந்து இது ஆறுது? ஐஸ் வருது இல்ல, ஐஸ் வருது இல்ல சார்? அப்ப சகாரா இஸ் ஆல்சோ ரீட்டைன், ரைட்? கரெக்டா சார்? ரைட். ராமை இருக்கு, சகாராவும் எடுத்துக்கிறோம். So there are some letters that will be retained. For that there will be specific sutrams, sir. சரி, ஓகே புரிஞ்சுட்டேன். அதான் இப்ப புரியும். அதாவது சார், நம்ம வந்து பாதி படிக்கும் பொழுது we will not know fully. Okay, just நம்ம இப்போதைக்கு நம்ம இத தெரிஞ்சுப்போம். அநேகா ஷித்து சர்வஸ்யனா எல்லா இடத்திலையும் மாறும். அவ்வளவுதான். இத ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுப்போம். காம்ப்ரிஹென்சிவா வரும்போது பாத்துக்கலாம். தேங்க்யூமா. when you அடுத்த சூத்திரம் வந்து நீச்ச. ஓகே, இப்ப என்ன சொல்றானா, இப்ப நான் அநேகால் அச்சுன்னு அநேகால் ஷித்து சர்வஸ்யன்னு சொல்லிட்டேன். ஆனா நீச்ச நீச்ச அடுத்த சூத்திரம் ஐ எம் நாட் டேக்கிங். நீச்ச நீனா என்னது? நித்து. when is it நித்து? அதாவது ஆக்சுவலி இந்த சூத்திரம்ஸ் எல்லாமே வந்து இஸ் ஆல் ரிலேட்டட் டு இது சார், சப்தம். நம்ம ராம சப்தம் படிக்கும் பொழுதுதான் இந்த சூத்திரம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம சூத்திரம் மட்டும் தெரிஞ்சுப்போம். பிகாஸ் நம்ம நீச்ச அப்படின்னு சொல்லும்போது நித்து நித்துனா என்னது? நித்துனா வேர்னா நக்காரா இஸ் இத்து. நக்காரா எங்க இத்தா இருக்கோ அப்போ நீச்ச அதுல வந்து லாஸ்ட் லெட்டர்ல தான் ஆதேசம் should be there. The substitute should be in the place of the last letter when the adesha is nit. Nit adesham. Nitna என்னது? நகாரம் where it is it. Where நகாரம் is it. பாருங்க, திரும்பி சொல்லுங்க. சுவோ ஜஸ்ட் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. Come on, tell me this. Amaushas, tabhyam bis, ngebhyam bis. Yes. ngebhyam bis. இங்க ஞேல வந்து எது இத்தாகும்? கரெக்டா? நகாரா. சோ நித். அப்ப ஏ ஆயிடுது. அப்ப ஏ மட்டும் இருக்கும். கரெக்டா சார்? ஆமா. சோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அப்ப நித்து வந்து வந்ததுன்னா அந்தியஸ்ய அழக அல்லோடு அந்தத்துல போடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. So these are all sutrams where we have to just keep in our mind. We don't have to think of anything. Just to keep it in your mind. Okay? எப்படிதான் அநேகாலா இருந்தாலும், என்னதான் அநேகால் ஷித் சர்வஸ்ய அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும், அந்த இடத்துல நிட்டு வந்ததுன்னா அது அந்தத்துலதான் ரீப்ளேஸ் பண்ணணும்.
அப்படிங்கிறது தான் சூத்திரம் சேஸ். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த சூத்திரம் வந்து இதுதான். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ஜஸ்ட் திங்க். ஏன்னா இதெல்லாமே தேர் ஆல் கால்ட் பரிபாஷா சூத்திரம்ஸ். ஆல் தீஸ் ஆதேஷா சூத்திரம்ஸ் தேர் ஆல் கால்ட் பரிபாஷா சூத்திரம். இதுல வந்து அவங் ஸ்போட்டாயனஸ்ய அப்படிங்கிறது தான் அடுத்த சூத்திரம். I think that is a very easy sutram to follow. I'll just share that. Okay. என்ன வந்திருக்கு? So நான் 2 சூத்திரம் சொன்னேன் இல்லையா? அநேகால் ஷித் சர்வஸ்யான எல்லா இடத்துலயும் மாறும். அதுக்கு தானே அதோ திச ஐஸ் சொன்னேன். அடுத்தது வந்து நீச்ச நீயா, அதாவது என்னதான் அநேகால் சித் சர்வசியாங்கிற சூத்திரம் வந்திருந்தாலும் இத்து வந்துடுத்துனா that will be what it says, அந்தியஸ்ய ஏவ ஸ்யாத், அந்தியத்துல தான் வரும் அப்படிங்கறத உடனே ஃபாலோ பண்ணி சொல்றாங்க. These are just sutrams which we have to keep in our mind, which we cannot do now. We'll go to the next sutram. I think that will be easier for you. Avang spotayanasya. இப்ப அவங்குங்கிறது என்ன? அவங் அப்படிங்கிறது ஒரு how we are going to use it. ஸ்போட்டாயனர், அதாவது பாணினிக்கு முன்னாடியே கிராமரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கா. It is not that Panini was the first grammarian. நம்ம ஹனுமாரே வந்து கிராமரியன்ஸ் படிச்சிருக்கார். 9 கிராமரியன்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரே படிச்சிருக்காருன்னு நம்ம புராணங்கள் சொல்லுறது. So there were almost 9 grammarians before Panini. பாணினியே வந்து the grammarian நம்ம சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் there was no code of conduct சொல்லுவோம்ல. இப்ப எத்தனையோ இடத்துல இப்ப கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு வந்து 1950 தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் இல்லையா, ரூல்ஸ் இல்லையா? எவ்ரிவேர் தேர் ஆர் ரூல்ஸ், பட் when you have the code, the rules are framed. When it is framed and kept it, அதை இதுதான் இதுக்கு வழி, இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது that is greatly accepted because it is a rule. ரூல் படி சூத்திரமை போட்டு சூத்திரம் எப்படி இருக்கணும், அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத், விஸ்வத்தோமுகம், நம்ம 6 சூத்திர லட்சணம் படிச்சோம் ஆரம்பத்துல. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. without any doubt it should be pertaining to all. இது மாதிரி தான் நம்ம படிச்சோம். ஓகே, சோ அது மாதிரி பாணினி வந்து அந்த சூத்திரம் எல்லாம் பண்ணினதுனாலதான் he is acclaimed to be the greatest grammarian. இப்ப இந்த ஸ்போட்டாயனர் அப்படிங்கிறது வந்து ஸ்போட்டாயனர் வந்து he is also a grammarian who was also there before Panini. So இப்போ நம்ம சாக்கல்யஸ்ய லோபக அப்படின்னு ஒரு சூத்திரம் வரும். அது சாக்கல்யர்னு ஒரு கிராமரியர், இது ஸ்போட்டாயனர்னு ஒரு கிராமரியர். அப்போ இது பாணினியோட சூத்திரம் கிடையாது. அதனாலதான் நடுவுல ஏன் நம்ம வந்து அதை வந்து நடுவுல போடுறா அப்படின்னா, பாணினி என்னதான் சூத்திரக்காரரா இருந்தாலும் காத்தியாயனா or வரருச்சி was next who came, who was the Vartikakarar, who added or deleted and gave it correctly. After that, Patanjali came and wrote the Mahabhashya. Bhashyam எழுதும் பொழுது everything, whatever has to be done, எதெல்லாம் கரெக்டா பண்ணணும், எதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும், எப்படி போய் சேரணும். So these were the things that were done. அதுக்கப்புறமா தான் it became ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சித்தாந்த கௌமுதி வந்தது. அப்புறமா தான் மத்தியம சித்தாந்த கௌமுதி, அப்புறமா தான் லகு சித்தாந்த கௌமுதி. சின்ன உள்ளத்திலேயே லகு, அந்த லகுக்கு தான் நம்ம இவ்வளவு திண்டாடி இருக்கோம். ஓகே, சோ அவங் ஸ்போட்டாயனஸ்ய இப்படிங்கிற இந்த சூத்திரம் வந்து என்ன சொல்றாரு, ஸ்போட்டாயனர் என்ன சொல்றார், பதாந்தே
ஏங்கஸ்ய கோஹோ அவங் வா அச்சி அதெல்லாம் இப்ப அதான் சொன்னாங்க. இந்த கோங்கிற சப்தத்துல நம்ம ஆல்ரெடி 2 பார்த்தோம். ஒண்ணு என்னது, பிரகிருதி பாவக பதாந்தத்துல கோ அக்ரம், அவ்வளவுதான், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து கோக்ரம் பூர்வ ரூப சந்தி பண்ணிட்டோம், ஏங்க பதாந்தா தத்தி, அதை 2 மட்டும் வச்சுக்கோங்க. ஆனா இப்ப 3வது அவர் என்ன சொல்றார், அவங் ஸ்போட்டாயனஸ்ய. அப்போ ஸ்போட்டாயனர் என்ன சொல்லியிருக்கார், இந்த இடத்துல நீங்க ஓ ஓஹோ அவங்க வா, அதுவும் வாதான், வானா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆப்ஷனல். சோ என்ன ஆயிடுறது, அப்ப கோவோட இடத்த ஓகாரஸ்ய ஸ்தானே அவங்க ஆதேச பவதி. ஓகே, வர ஒரு நிமிஷம், பென் ரைட்ஸ். சாரி, இப்போ கோ கோ பிளஸ் அக்ரம். இப்ப நம்ம என்ன சொன்னோம், முதல்ல வந்து கோ வந்து பிரகிருதி பாவமா இருந்ததுன்னா, நாட் ரைட்டிங், ஓகே, கோ அக்ரம், இது ஒரு ஒரு ரூபம். இன்னொன்னு வந்து ஏங்க பதாந்தா தத்தி எடுத்துட்டோம்னா கோ அக்ரம், திஸ் இஸ் அனதர் ரூபம். இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்கா, அவங்க ஸ்போட்டாயனஸ்ய. அப்ப அவங்க, அவர் என்ன சொல்றார், ஓகாரஸ்ய ஸ்தானே அவங்க ஆதேசக. அப்போ கோல என்ன இருக்கு, ககாரா பிளஸ் ஓகாரா. ஓகார். இப்ப இந்த ஓட ஸ்தானத்துல என்ன சொல்லியிருக்கார், அவங்க. இந்த அவங்கள வந்து நக்காரா வில் பி ஹலந்தியம் படி போயிடும். சோ கவ, சோ கவ, கவ அக்ரம், கவ பிளஸ் அக்ரம். சோ இந்த இடத்துல சவரண தீர்க்க சந்தி வந்து கவ அக்ரம். புரியுதா இது? Anybody has any doubt? Okay, so இந்த கோ சப்தத்துல மட்டும் கோக்ரம், கவாக்ரம் அண்ட் கோ அக்ரம் 3 ஃபார்ம்ஸ் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அவங் ஸ்போட்டாயனஸ்ய, சோ இட் இஸ் கோஹோ ஏங்க பதாந்தஸ்ய அச்சி சம்ஹிதாயாம். சோ ஸ்போட்டாயன முனி என்ன சொல்லியிருக்கார், அவங்க வந்து பதாந்தத்துல, திரும்ப திரும்ப சொல்றேன், திஸ் பதாந்தம், பதாந்தத்துல எண்டார கோ சப்தத்துக்கு when it is followed by ach, அததான் நம்ம வந்து இப்ப பண்ணிருக்கோம். ஓகே, so that is கவாக்ரம். புரியுறதா இது? So there is another sutram which comes with this இந்திரேச்ச. இந்திரேச்ச அப்படின்னா இந்திரனுக்கும் அப்படி இந்திரே, இந்திர, இந்திரங்கிற சப்தத்துக்கும் இதே மாதிரி வரும் அப்படின்னு அர்த்தம். இந்திரேச்ச, சோ ஆல்சோ ஃபார் இந்திர அப்படின்னா என்ன, அப்போ கோ, கோ பிளஸ் இந்திரஹ. அப்போ இங்க ஓட இடத்துல என்ன வரும், அவு வரும். ஓகே, சோ கவேந்திரஹ.
That is only for the Indra Shabda. அதனாலதான் அடுத்தது பின்னாடியே ஒரு சூத்திரமும் வருது. Indrecha. Anybody has any doubt in this? So 6.1.123 says Avang Spotayanasya. Then 6.1.124 says Indrecha. Okay, va? மத்தா, ஏதாவது டவுட் இந்த இருக்கா? இந்த கோல வந்து அக்ரம் மட்டும் தான் வரணுமா இல்லைன்னா சவர்ணத்துல எது வேணாலும் அது அது எப்படி மத்தா கோக்கு இல்ல, கோ ஏங்கந்தஸ்ய பதாந்தே அதாவது அச்சி பரே. ஓகே, இப்ப நம்ம okay, எடுத்துட்டு இருக்கிறது இது அச்சி. அச்சி தானே? வா அச்சி தானே? ஓகே ஓகே ஓகே, வா அச்சி பரே. நம்ம இதுதான் ஜென்ரலி திஸ் இஸ் த ஒன்லி வேர்ட் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருக்கிறது. இது வரைக்கும் நான் வேற வேர்ட்ஸ் I've never come across. Maybe they would have come across in Siddhanta Kaumudi or where, but in Lagu Siddhanta Kaumudi, go சப்தம்னாலே மூணு தான் வரும். I think even Soumya madam also taught us. I think she never did more than this. ஆமா மத்தா இது எடுத்துக்கிறோம். இதுதான் அவங்களும் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட I think we'll stop here because இந்த சூத்திரம்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். சர்வத்திர விபாஷா கோஹோ. அப்போ கோ சப்தத்துக்கு வந்து விபாஷானா என்ன சொன்னேன்? ஆப்ஷனல். கோ சப்தம் அலோன் இன் லோகே வேதே. வேதத்துல யூஸ் பண்ணாலும் சரி, லோகத்துல பிராகிருத்திக லோகத்துல நம்ம லௌகிக்க சாமானிய லௌகிக்கத்துல யூஸ் பண்ணாலும் கோ சப்தத்துக்கு மட்டும் ஓகே when it is followed by ஹ்ரஸ்வ ஆகாரம் அது பிரகிருதி பாவமாவும் வரலாம், அல்லது ஏங்க பதாந்தா தத்தி அந்த சூத்திரம் ஃபாலோ பண்ணி பூர்வரூப சந்தியா வரலாம். அடுத்தது அதுலேயே அவங் ஸ்போட்டாயரஸ்ய. அப்போ ஓகாரஸ்ய ஸ்தானே அவங் ஆதேச. ஸோ கவாக்ரம் அப்படின்னு வரும். ஓகே, இந்திரேச்ச அப்படிங்கிற சூத்திரமும் இந்திரா அப்படின்னு இந்திரஹ அவருக்கு மட்டும் அந்த இது இருக்கு. ஸோ கோ பிளஸ் இந்திரா will become கவேந்திர. ஓகேவா? Anybody has got doubt in this? நான் அடுத்தது ஃபுல்லா it is prakriti bhava, so I don't want to start it now. Just stop here.